பொதுவா அமைதியே உருவாய் ரொம்ப சாந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடிய உங்களோட மனைவியோ, கேர்ள் ஃப்ரெண்டோ திடீர்னு சம்மந்தமே இல்லாம ரொம்ப அதிக கோவப்படுறாங்களா? ரொம்ப அதிகமான மூட் ஸ்விங்ஸோட திடீர்னு அவங்களுடைய மனநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கா? இரிட்டபிளா இருக்காங்களா? இது எல்லாமே அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடி மட்டும் தான் அதிகமா நீங்க பார்க்குறீங்களா? அவங்களுக்கு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அன்பிரடிக்டபிளாக வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இரிட்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பர்டிகுலர் டைமில். மார்பகங்களில் ஒரு விதமான வலி இருந்துகிட்டே இருக்கும். ஃபுட்டு ரொம்ப அதிகமாக தேடிட்டே இருக்கும். இல்லைனாக்கா பசிங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும். யூஸ்வலாக கிராம்ஸ் வர்றது போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டயர்ட்னஸை விட ரொம்ப அதிக டயர்ட் அண்ட் ஃபெட்டிக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர்னால அவங்களுக்கு வரக்கூடிய உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள்னால அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது உறவுகளில் இருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வேலை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது பெரிதளவில் குறைஞ்சிரும். அன்றாட வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கூட செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு விதமான பதட்டமும் ஆங்ஸைட்டியும் ரொம்ப அதிகமாக அவங்க உணர்வாங்க. இது ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிளாசிக்கல் ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா, பீரியட்ஸ் வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 2, 3 நாள் முன்னாடி தான் இது மாதிரியான சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ட்ரமாட்டிக்காக அவங்க அனுபவிக்கக்கூடிய அசௌகரியங்கள் எல்லாமே டக்குன்னு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதை வச்சு தான் இதை நம்ம ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபாரிக் டிஸார்டர் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணலாம். மெடிசன்ஸ் இல்லாமல் பிஎம்எஸ்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆன்டிசிபேட்டரி ஆங்ஸைட்டியை முதல்ல கம்மி பண்ணணும். இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம உணர்றதுனால அதற்கான ஒரு சில விஷயங்களை நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு அவங்க வலிக்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸோ, வாக்கிங்கோ, யோகாவோ, மெடிடேஷனோ இது மாதிரியான விஷயங்கள் டெஃபினட்டாக அவங்க ரெகுலராகவே என்கேஜ் பண்ணலாம். அவங்க மனசு விட்டு தன்னுடைய பார்ட்னர்கிட்ட பேசுகிறதுனாலையும் அவங்களுடைய அந்யோன்யம் பெட்டராகிறதுனாலையும் டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளமோட அவுட்கம் பெட்டராக இருக்கும். ஒரு காரணமும் இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தவறான கருத்தை ஆண்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இதில் டெஃபினட்டாக இருக்குது. அவங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோன் சேஞ்ச்னால தான் இது மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வருது. ஒரு சில பெண்களுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் சைக்காட்ரிஸ்ட் மூலிமா அவைலபிளாக இருக்குது. ரெகுலராக ரொட்டீனாக மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த பிரச்சனையோட சிவியரிட்டி அப்படிங்கிறத டெஃபினட்டாக குறைக்கலாம். உங்களுடைய கங்கா தேவையில்லாமல் சந்திரமுகியாக மாறலை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த ஒரு அன்பான கணவனாக மாறுறதுக்கான வழியை பாருங்கள். நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்கவாசகம், உங்கள் மனநல மருத்துவர். இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.